புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஏலே எங்க ஜி யாருன்னு தெரியுமால? தெரியாதுங்களே, சொல்லுங்க கேட்டுக்கிறோம். உக்ரைன் ரஷ்யா வார உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு போன்ல நிறுத்திடுவார்களே, அப்பேற்பட்ட சர்வ வல்லமை படைத்தவர்களே எங்க ஜி. அப்படியா சொல்றீங்க? ஆனா பாருங்க, இப்ப உலகத்துல வேற மாதிரி போயினுக்குது. என்னன்னு அஞ்சான்னு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த படத்துல சூர்யாவோட பஞ்சு டைலாக், நான் சாகணும்னாலும் நான் தான் முடிவு பண்ணணும், நீ சாகணும்னாலும் நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லுவார் இல்லைங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரி என் நாட்டுல என்ன நடக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும், அதே மாதிரி நாட்டுல என்ன நடக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணியிருக்காரு ட்ரம்ப். அதாவது பாருங்க, என் நாட்டுல என்ன நடக்கணும் என்ன செய்யணும்ன்றது நான் தான் முடிவு பண்ணுவோம். அதே மாதிரி உங்க நாட்டுக்குள்ள என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்ட்டு அதை நான் தான் சொல்லுவேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் நேற்றைய தினம் ட்ரம்ப் பாருங்க ஒரு பதிவு பண்றாரு இந்தியா பாகிஸ்தானோட வார் குறித்து. நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2 தினங்களுக்கு முன்பாக நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம். அந்த காணொலியில் அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் என்ன சொல்லியிருந்தாரு, எங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடக்கிற சண்டைக்கு நடுவில் நாங்க போயிட்டு மத்தியஸ்தம் பண்றதுலாம் எங்க வேலை கிடையாதுங்க. வெட்டி இருந்து தூரமா இருந்து ராஜ்ய ரீதியில் எங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பாருங்க வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் சொன்னார். இப்போ நேற்றைய தினம் இந்தியா பாகிஸ்தான் வார நிறுத்திட்டாங்கன்ட்டு நடுவில் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ற ட்ரம்ப் என்னன்னு பதிவு பண்ணியிருக்காரு, முழுக்க முழுக்க இரு நாடுகளும் போட்டு இந்த சண்டையை நிறுத்துவதற்கு காரணமாக இருந்தது நான் தான். ஓயாம 2 நாட்டுக்கும் இடையில் நடந்து கொண்டிருந்த அந்த சண்டை என்னோட முயற்சியால் தான் பாருங்க நிறுத்தப்பட்டது. நீண்ட பேச்சுவார்த்தை நைட்டு முழுக்க பேசணும் பாருங்க. நான் 2 நாட்டுக்கிட்டவும் பேசி 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 ஒரு வழியா 2 பேரையும் சமாதானம் பண்ணி போரை நிறுத்திட்டேன். 2 தினங்களுக்கு முன்பாக யுஎஸோட வைஸ் பிரசிடென்ட் இது எங்க வேலை கிடையாது, எங்களுக்கு வேற வேலை இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப பாருங்க, அமெரிக்காவோட பிரசிடென்டே ட்ரம்ப் நான் தான் முழுக்க முழுக்க 2 பேருக்கு நடுவில் மத்தியஸ்தம் பண்ணி போரை நிறுத்த வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அப்படி நிறுத்த வச்சிட்டேன்னு சொல்ற அந்த இடத்துல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்காரு பாத்தீங்களா, காமன் சென்ஸ். கங்க்ராச்சுலேஷன் டு போத் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமாக அவரை பத்தி பெருமையெல்லாம் போட்டுட்டு கீழே கங்க்ராச்சுலேஷன் டு போத் கண்ட்ரீஸ் போட்டு அதற்கு பிறகு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாரு பாத்தீங்களா. அது பாராட்டுற மாதிரி 2 நாட்டையும் பாராட்டிட்டு காமன் சென்ஸ்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி என்ன சொல்ல வர்றாருன்னா, காமன் சென்ஸ் இருக்கிறவங்க யாராவது சண்டை போடுவாங்களா ஐயா? என்னையா அது? 2 நாடு இருக்கிறீங்க, 2 நாட்டுக்கும் பிரதமர்னு இருக்கிறீங்க, இப்படி காமன் சென்ஸோட திங்க் பண்ண வேணாமா? 2 பேருமே சண்டை போட்டா 2 நாட்டுக்கும் பொருளாதார இழப்பு வரும், 2 நாட்டுக்கும் இடையில உயிர் சேதம் வரும்னு கொஞ்சமாவது உங்களை விடுங்கப்பா. ஆட்சியாளர்களை, அதிகாரிகளை, மக்கள், சாமானிய மக்களோட உயிர் பறிபோவும் இல்லைங்களா? அதை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அதுக்கு தான் தேவை காமன் சென்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஹைலைட் பண்ணி எழுதியிருக்காரு. காமன் சென்ஸோட 2 பேரும் திங்க் பண்ணி சண்டையை நிறுத்திட்டாங்கன்ட்டு. இந்த இடத்துல யாராவது கேட்பாங்க, ஏங்க என்னங்க இது போற போக்குல அதிகாரிகளை விடுன்றீங்க, அதிகாரிகள் உயிர் இல்லையா, அவங்களுக்கு குடும்பம்லாம் கிடையாதான்னு கேட்பாங்க. அதிகாரிகள் கிட்ட எல்லாம், அதாவது போர்லாம் பண்ண போறாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட எல்லாம் நிறைய வெப்பன்ஸ் இருக்கும், பாதுகாப்போட போவாங்க. ஆனா பாருங்க, சாமானிய மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட பாதுகாப்பும் கிடையாது, வெப்பன்ஸ் எல்லாம் கிடையாது. 2 நாட்டில் வாழ்கின்ற பொதுமக்கள் மீது குண்டு எரிஞ்சாங்கன்னா உயிர் இழப்பது சாமானிய பொதுமக்கள் தான். இதே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் யூஸ் பண்ண அந்த காமன் சென்ஸ்ன்ற வார்த்தையை, அறிவு இருக்கிறவன் யாராவது சண்டை போடுவானா அப்படின்னு அவங்க கேட்ட வார்த்தையை வேற யாராவது கேட்டிருந்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடி கேட்டாங்க, ஏங்க சண்டை வேண்டாங்க, 2 நாடுகளுக்கு இடையே சண்டை வந்தா 2 நாட்டுக்குமே இழப்பு, அது பொருளாதார இழப்பா இருக்கட்டும், உயிர் இழப்பா இருக்கட்டும், எல்லாருக்குமே இழப்பு ஏற்படும்னு. ஆனா சொல்லும்போது என்ன சொன்னாங்க, ஏங்க என்னங்க இது, நம்ம நாட்டிலிருந்து பாகிஸ்தான் நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? ஆன்டி இண்டியன், தேச துரோகி, சமூக விரோதி, தீவிரவாதி, பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ற முதல்ல உங்களை தான் பாகிஸ்தானுக்கு அடிச்சு விரட்டணும்னு சொல்லிட்டாங்களே மீடியாலே உட்காந்துக்கின்னு. யார் யாரெல்லாம் இதே போல நேர்மை நியாய தர்மத்தோட பேசுங்க அவங்களா பாகிஸ்தான் ஓடுங்கன்னு பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க. இஸ்லாமாபாத்ல இருந்து பேசுறீங்களா? இஸ்லாமாபாத்ல இருந்து பேசுறீங்களா? உங்களுக்கு ஏதாவது மனசாட்சி இருக்கா? ஏதாவது ஒரு சுய சிந்தனையோட பேசுறீங்களா? என்ன பேசுறீங்க? ஏதாவது ஒரு சுய சிந்தனை இருக்கா? அவங்களோட பேசுறீங்களா? ஒரு நிமிஷம், என்ன பேசுறீங்க? யார் இன்டெலிஜென்ஸ் லாப்ஸ் பண்ணா? ஒரு நிமிஷம் இன்டெலிஜென்ஸ்ங்க ஓரமா உட்காருங்க. நீங்க எல்லாம் பேசுறதே லாயக் இல்ல. என்ன சீக்கிரம் பேசுறீங்க? இப்ப பாஜக கேக்குது, யார் என்ன லாப்ஸ் பண்ணிருக்காங்க? ஒரு மத தீவிரவாதி பண்ணிருக்கான், அதெல்லாம் கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. நீங்க என்ன பேசுறீங்க? யார் பண்ணாங்க? ராணுவ வீரர்களை தப்பு சொல்றீங்க, இன்டெலிஜென்ஸ் மேல தப்பு சொல்றீங்க. நீங்க பாகிஸ்தான்ல இருக்கீங்களா? பாகிஸ்தான்ல இருக்கீங்களா? இந்தியா அரசாங்கத்தோட பென்ஷன் வாங்கி சாப்பிடல. என்ன நீங்க தேசப்பற்றோட இருக்கீங்க? நீங்க எதுக்கு இந்த நாட்டுல இருக்கீங்க? கிளம்பி போ, நீ தானே பாகிஸ்தானுக்கு. கிளம்பி போ, நீ தானே பாகிஸ்தானுக்கு. கிளம்பி போ, நீ தானே பாகிஸ்தானுக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? இப்ப பாருங்க,
அறிவு இருக்கிறவன் யாராவது சண்டை போடுவானான்னு ட்ரம்ப் கேட்டிருக்காரு. இப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை பார்த்து என்னன்னு கேட்பீங்க? அது மட்டும் கிடையாதுங்க. இப்போ 2 நாடுகளுக்கு இடையில் சண்டை நடந்துருக்குது. அப்படி நடந்துருக்கிற சண்டையை நாங்கள் நிறுத்திடுறோம்ப்பா, எங்களுக்கு ஒன்றும் நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை யார் யூஸ் பண்ணணும்? நாங்கள் சண்டையை நிறுத்திட்டோம் யார் சொல்லணும்? 2 நாடுகள், சம்பந்தப்பட்ட அந்த 2 நாடுகள் தான் சொல்லணும். ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்றாருங்க, நான் தான் இந்த சண்டையை நிறுத்துறேன், அதற்குண்டான முழு கிரெடிட் எனக்கு தான் வரணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் சர்வாதிகாரித்தனமாக பதிவு பண்ணியிருக்காரு. இதை குறிப்பிட்டு தான் ஆரம்பத்திலே சொன்னோம், 5ஆம் திரைப்படத்தோட சூர்யா டைலாக். நான் சாகணும்னாலும் நான் தான் முடிவு பண்ணணும், நீ சாகணும்னாலும் நான் தான் அதை முடிவு பண்ணணுன்ற ஒரு ரேஞ்சில் என் நாட்டில் என்ன நடக்கணும்ன்றதை நான் தான் முடிவு பண்ணணும், உங்க நாட்டில் என்ன நடக்கணும்ன்றதையும் நான் தான் முடிவு பண்ணணும்ன்ற ஒரு ரேஞ்சில் ட்ரம்ப் பாருங்க, நம்ம சொல்வதற்கு முன்பாகவே ஃபர்ஸ்ட் அவர் தான் சொல்றாரு, இந்தியா பாகிஸ்தான் போர் நின்று விட்டது, நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் முதல்ல பதிவு பண்றாரு உலக நாடுகளுக்கு தெரியும் விதமாக. அதை அடுத்து நம்ம நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பதிவு பண்றாரு. என்னங்க நடக்குது நம்ம உலகத்துல? ஒண்ணுமே புரியுது. இவங்கெல்லாம் அறிவிச்சதற்கு பிறகுதான் பாருங்க நம்ம நாட்டோட MEA அறிவிக்கிறாங்க. Pakistan called the Director General of Military Operations of India at 15:35 hours earlier this afternoon. It was agreed between them that both sides would stop all firing and military action on land and in the air and sea with effect from 1700 hours Indian Standard Time today. Instructions have been given on both sides to give effect to this understanding. The Directors General of Military Operations will talk again on the 12th of May at 1200 hours. Thank you. ட்ரம்ப் பேசும்போதெல்லாம் நமது நாட்டோட பிரதமரான மோடி அவர்கள் பெயரை குறிப்பிடும் போது மை டியர் ஃப்ரெண்டுன்ட்டு சொல்றாரு. ஆனால் நம்ம பக்கம் அவர் சப்போர்ட் பண்ணவே மாட்டார், நம்ம பக்கம் நிற்கவே மாட்டாரு, பாகிஸ்தானுக்கு தான் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுவார்னு நேற்றைக்கு முன்தினம் பதிவு பண்ண காணொலியில் சொல்லியிருந்தோம். உண்மையிலேயே பாருங்க, அது இன்றைக்கு நிரூபணமாகி விட்டது. வார் நடந்துட்டு இருக்கும் போதே பாருங்க, பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா 8500 கோடி கிட்ட ஃபண்ட் கொடுக்குறாங்க, வாரி வழங்குறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஊருக்குள்ள நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற மீடியாக்கள் வழியாக வருகின்ற செய்திகள், பாகிஸ்தான் அரண்டு விட்டது, பாகிஸ்தான் மிரண்டு விட்டது, பாகிஸ்தான் அடியோடு ஒழிந்து விட்டது, பாகிஸ்தான் மக்கள்லாம் பாருங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. பாகிஸ்தானோட ராணுவ தளபதி முனீர் நைட்டா தலைமறைவாயிட்டாரு. பாகிஸ்தானோட பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பதுங்கு குழியில் போய் பதுங்கி கொண்டார். இப்ப அந்த நாட்டுல தலைமை யார் இருக்காங்கன்னே தெரியல. ஒட்டுமொத்தமாகவே அந்த நாடு அம்போன்னு இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு நொடிக்கு நொடி விதவிதமான செய்திகள் வருது. இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, பாகிஸ்தானுக்கு ஃபண்டு வச்சுக்கங்கப்பா, வச்சுங்க, சண்டை போடுங்க, பத்தலையா காசு, பத்தலையா எனக்கு ஒரு போன் போடுங்க, ஒட்டுமொத்தமா நான் மூட்டை கட்டி உங்க நாட்டுக்கு அனுப்புறேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் அமெரிக்கா கொடுக்குற ஃபண்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆயுதம். சீனா பாருங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுதான், துருக்கி சப்போர்ட் பண்ணுது. நம்மை நோக்கி பாகிஸ்தான் ஏவிய அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது துருக்கிக்கு சொந்தம்ன்றாங்க. அதே மாதிரி பாருங்க, பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற நிறைய ஆயுதங்கள் சீனாவுக்கு சொந்தம்ன்றாங்க. இப்படி பாருங்க, மறைமுகமாக யூஎஸ்ல இருந்து சீனால இருந்து துருக்கி வரைக்கும் எல்லாருமே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இப்படி பக்கமா எந்தெந்த பக்கமோ போய் நிற்கும் போது முக்கியமான மெயினான பக்கத்துல தடால ட்ரம்ப் உள்ள வந்து நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், சரி 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் தான் பேசி நிறுத்தினேன். நான் ஏற்கனவே இதற்கு முன்பாக எங்க ஜி உட்கார்ந்த இடத்துல இருந்து உக்ரைன் ரஷ்யா வார நிறுத்திருவாருல்லே ஒரு போன் போட்டா, அப்பேற்பட்ட சர்வ வல்லமை கொண்டவர்ல நம்ம ஜி அப்படின்னு புகழாரம் சுட்டி கொண்டிருந்த அந்த ஜிக்கே ஒட்டுமொத்தமா பாருங்க, நான் தான் கட்ட பஞ்சாயத்து லீடர்னு உலகம் முழுக்க தெரியுற மாதிரி டம்ப் போட்டிருக்காரு பாருங்க பதிவு. சரி, எங்களுக்கு காமன் சென்ஸ் இல்லப்பா, உனக்கு காமன் சென்ஸ் இருக்கு இல்லைங்களா? காமன் சென்ஸோட இருக்கிற உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்கறேன். போரை நிறுத்த சொல்றீங்க, பகல்காம்ல வந்து தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்ட அந்த 6 தீவிரவாதிகளை எங்ககிட்ட கொடுத்துருப்பா, ஒப்படைச்சிருங்க எங்க நாட்டில், நாங்க போற நிறுத்திடுறோம்ட்டு டிமாண்ட் பண்ணிருக்க வேண்டியதானே அமெரிக்கா கிட்ட. ஏன் டிமாண்ட் பண்ணலங்க? எதிர்கட்சிக்காரன் பார்த்தா இதையெல்லாம் என்னையா நினைப்பான கவுண்ட் பண்ணி கேட்கிற மாதிரி உலக மக்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜி என்ன நினைச்சுப்பாங்க? இதுக்கே எப்படின்னா மற்றதுக்கெல்லாம் எப்படி? இப்போ சண்டை நடக்குது, இந்த சண்டை சம்பந்தமான பேச்சுவார்த்தையை ஒரு நாடு நடுவில் உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கன்னு சொல்லும் போது யாருக்கிட்ட பேசுவாங்க? சம்பந்தப்பட்ட அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் கிட்ட தான் பேசுவாங்க. ஆனால் அதற்கு நேர் எதிராக அமெரிக்கா சம்பந்தமே இல்லாம பாகிஸ்தானோட ராணுவ தளபதி கிட்ட பேசியதாக சொல்றாங்க. இந்த குறுக்கெழுத்து போட்டிலாம் வருமே, கீழ் இருந்து மேல், மேல் இருந்து கீழ், இடம் இருந்து வலம், வலம் இருந்து இடம், அந்த மாதிரி எந்த வகையில கூட்டி கழிச்சு போட்டு பார்த்தாலும் இந்த கணக்கு சரியாவே ஆக மாட்டேங்க. சம்பந்தமே இல்லாம யூஎஸோட மார்கோ ரூபியோ
பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசாம எதற்காக பாகிஸ்தான் ராணுவ தளபதி கிட்ட பேசினாரு இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமாக? அப்போ இவங்களுக்குள்ள என்ன உள்குத்து இருக்கு? தொடங்கிய இந்த சண்டை என்பது யாரால் தொடங்கப்பட்டது, யார் தொடங்கி வைக்கப்பட்டது, எதுக்காக தொடங்கப்பட்டது, யார் சொல்லி தொடங்கப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி இதுக்குள்ள இருக்குது. சரி இருக்குது, கேள்வி கேட்க வேண்டியதானே? ஏயா என்ன சம்பந்தம்லாம் யார் யார்கிட்ட பேசுறீங்களா? நீங்க சம்பந்தப்பட்ட அதிகாரப்பூர்வமாக பிரைம் மினிஸ்டர் கிட்ட எல்லாம் பேசாம, ரெண்டாவது என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல வார நிறுத்தணும்னு சொல்லி போயினே இருங்க. ஜி தான் அறிவிப்பாரு போர் நின்று விட்டது என்று. ஏன்னா எங்க நாட்டுக்கு எங்க ஜி தானங்க பிரதமர். எங்க நாட்டோட பிரதமர் அறிவிக்காம அதற்கு முன்னாடியே நீங்க யாருங்க அதிக பிரசிந்தமா அறிவிக்கிறதுக்கு காரணம் கேட்க வேண்டியதானே? கேட்போமா? காரணம் கேட்க மாட்டோமே. நம்ம யாரை எதிர்த்து கேள்வி கேட்போம்? யாரை கைது பண்ணி உள்ள உட்கார வைப்போம்? சொந்த நாட்டுக்குள்ள இருக்கிற சொந்த மக்கள் ஏதாவது பாருங்க பதிவு போட்டாங்கன்னா, எது மோடி அவர்களை குறித்து தப்பு பதிவு போட்டீங்களா? விடமாட்டமே. உங்களை தேச துரோக வழக்கு பதிவு பண்ணுங்க. எது பிஸ்கேஜேபி கட்சியை பத்தி தப்பு பேசிட்டீங்களா? விடமாட்டமே. சமூக உரிமைக்கு உள்ள உட்காருவீங்கப்பா. இப்படியே பொதுமக்கள் மீது வழக்கு போட்டுதான் கேள்விக்கு மேல கேள்வி கேட்பாங்களே தவிர இந்த மாதிரி உலக நாடுகள் எதிர்த்துலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்கணும்னு சொன்னா $21 மில்லியன் and $21 million for voter turnout in India. What do we need to spend $21 million for voter turnout in India? Wow, $21 million. I guess they were trying to get somebody else elected. Well, we ought to tell the Indian government, because when we hear that Russia spent about $2 in our country, it was a big deal, right? They took some internet ads for $2,000. This is a total breakthrough. $21 million for India elections. இந்தியாவோட தேர்தலுக்காக மோடிக்கு வாரி வழங்கணுமே அமெரிக்கா. எதுக்கே சம்பந்தம் இல்லாம நாங்க கொடுக்கணும் உங்க நாட்டோட தேர்தலுக்கு? இந்த காசை செலவு பண்ணி உங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலாக அந்த நாட்டு மக்கள் வேற யாராவது அவர்களுக்கு விருப்பப்பட்ட பிரதமரை தேர்ந்தெடுத்துப்பாங்க இல்லீங்களா அப்படின்னு ஓப்பனாவே ட்ரம்ப் கேட்டாரு. அதை குறித்து அவரை எதிர்த்து என்ன கேள்வி கேட்டோம்? எப்பயா நீ எங்களுக்கு காசு கொடுத்த, எங்க ஆதாரத்தை காட்டுன்ட்டு கேட்டோமா? கேட்க மாட்டோமே. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக குடி வந்திருக்காங்கன்னு சொல்றீங்களா? லிஸ்ட் கொடுக்குறீங்களா? நடவடிக்கை எடுங்க, நாடு கடத்துங்க. நாங்க எங்க நாட்டோட பிளைட்டை உங்க நாட்டுக்கு அமிச்சு நாங்க கூப்பிட்டு வந்துடுறோம். அதை விட்டு உங்க நாட்டோட ராணுவ விமானத்துல இந்தியர்களோட கை கால்களை சங்கிலியால் கட்டி கைதியை விட மோசமாக எதற்காக நடத்துறீங்கன்ட்டு நம்ம அமெரிக்காவை எதிர்நோக்கி கேள்வி கேட்டோமா? கேட்க மாட்டோமே. என்னையா பண்ணாங்க கட்சிக்கார? ஏதோ ட்ரம்போட பதவி ஏற்பு விழாக்கு இன்விடேஷன் கேட்டு உங்க அமெரிக்கா வாசல மிதிச்சிட்டோம். அது ஒரு பெரிய குத்தமாயா? அதுக்காக எங்களை எப்படி நீங்க அவமானப்படுத்துனீங்கன்ட்டு சுப்பிரமணிய சாமி தான் பாருங்க உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியாத மாதிரி பதிவை போட்டு இன்சல்ட் பண்ணாரு. அப்ப அந்த சமயத்துல ஒரே ஒரு இன்விடேஷனுக்கு எதுக்காக இந்த மாதிரி எங்களை காக்க வச்சு இன்சல்ட் பண்ற மாதிரி பண்றீங்க அப்படின்ட்டு அமெரிக்காவை பார்த்து நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோமா? கேட்க மாட்டோமே. வரிக்கு மேல வரி என்னையா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்க மாட்டோம். அதற்கு மாறாக அமெரிக்காவிலிருந்து நமது நாட்டிற்கு இறக்குமதி செய்யும் விலை உயர்ந்த மதுபானத்தின் மீது நமது இந்திய அரசு விதிக்கிற வரியோட அளவை 200% 100% 50-50 கம்மி பண்ணுவோம். ஒரு பக்கம் பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சியில் இல்லாத மாநிலங்களுக்குள்ள புகுந்து மதுவிலக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம். இன்னொரு பக்கம் அமெரிக்காவிலிருந்து நம்ம நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் விலை உயர்ந்த மதுபானத்துக்கு வரியை பாருங்க கம்மி பண்ணி உலகத்துக்கு பாருங்க சேவை செய்வோம். அப்படி சேவை செஞ்சுட்டு நான் தான் வரியை கம்மி பண்ணிட்டேனப்பா, எங்கள் நாட்டின் மீது விதிக்கிற வரியை ஏதாவது நீங்க கூட்டியோ குறைச்சியோ தள்ளுபடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்போமா? கேட்க மாட்டோமே. நீ போடுற வரியை போடுப்பா, நாங்க அமைதியா கட்டிடுறோம்னு சொல்லுவோம். இதுக்கு மட்டுமா சும்மா இருக்கிறாங்க? அமெரிக்காவில் இயங்கும் நிறைய இந்திய நிறுவனங்களை, நமது நாட்டோட நிறுவனங்களை அமெரிக்காவில் நிறைய தடை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து இவ்வளவு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, ட்ரபிளுக்கு மேல ட்ரபிள் கொடுத்துன்னுக்கிற அமெரிக்காவை எதிர்நோக்கி நம்ம ஏதாவது ஒரே ஒரு கேள்வியை கேட்போமா? கேட்க மாட்டோமே. நம்மளோட கேள்வி எல்லாம் பாருங்க யாரை எதிர்நோக்கி இருக்கோம்னு சொன்னா சாமானிய மக்கள் மீது. சொந்த அறிவை பயன்படுத்துங்கயா, சுய அறிவு இருக்கிறவங்க யாராவது சண்டை போடுவாங்களா அப்படின்னு ட்ரம்ப் கேட்பாரு. அதை பார்த்து நம்ம சைலண்டா இருக்கணும். இதே பாருங்க நாட்டுக்குள்ள வேற யாராவது மக்கள் கேட்டாங்கன்னா இதே போன்ற காரணங்கள்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணாம முழுசா பாகிஸ்தானுக்கே மறைமுகமாக அமெரிக்கா சப்போர்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணங்கள், ஏன்பா எங்களுக்கு எதிராக அமெரிக்கா டாலருக்கு இணையாக ஏதோ நீங்க பிரிக்ஸ் கரன்சி எல்லாம் கொண்டு வர போறோம்னு சொன்னீங்களா? 5 பேரும் மொத்தமா சேர்ந்து பிரேசில், சீனா, இந்தியா, ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா இவங்கெல்லாம் சேர்ந்து மொத்த பேரும் அமெரிக்காவுக்கு இணையாக பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வர போறோம்னு சொன்னீங்களா? என்னாச்சு? கொண்டு வந்துட்டீங்களா?
போயினுக்குதுங்க. இந்த பிரிக்ஸ் கரன்சி சம்பந்தமான பிரச்சனை போயினுக்குது. நம்ம வேணா வருகின்ற நாட்கள் அதை குறித்து பேசுவோம். இருந்தாலும் யூஎஸ்க்கு அது மேலே ஒரு கண்ணு இருக்கு. எங்க அமெரிக்க டாலருக்கு இணையாக பிரிக்ஸ் கரன்சி எடுத்து சொன்னீங்கல்ல, மனசுல வச்சுக்கிறேன், அது ஒரு ஓரமா இருக்கட்டும் சொல்லி அந்த பிரச்சனை இருக்குது அவருக்கு. அதே மாதிரி அமெரிக்கா குடிமகனான குர்பத்வந்த் சிங் பன்னு என்பவரை நமது இந்தியாவோட முன்னாள் ரா ஏஜென்ட் ஒருவர் தான் கொலை செய்வதற்கு திட்டம் போட்டார்னு அமெரிக்கா நமது நாட்டின் மீது குற்றம் சுமத்தியது. இது சம்பந்தமாக நமது நாட்டோட முன்னாள் ரா ஏஜென்ட் எல்லாம் கைது பண்ணாங்க அமெரிக்கால. கேட்டாக்கா எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சம்பந்தம் இருக்குதா இல்லையா நான் விசாரிக்கிறேன்ட்டு விசாரிச்சிருந்தாங்க. இதெல்லாம் பாருங்க, பிரச்சனைன்னு வரும்போது கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும் இல்லைங்களா? அப்படி வந்து போவதன் காரணமாகத்தான் ஒருவேளை அந்த பக்கம் சாஞ்சிட்டாங்களோ, நம்ம மைடியர் ஃப்ரெண்ட சுத்தமா கைது விட்டாங்களோ. இதை விட ஒரு பெரிய கொடுமை தெரியுங்களா? பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சரான இஷாக் தார் இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமாக அறிவிக்கும் போது சொல்றாரு பாருங்க, கட்ட பஞ்சாயத்து எங்க நாடுகளுக்கு இடையில் அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை போயிருக்குது, இன்னொரு பக்கம் ஓயாம பாருங்க நாங்க 2 பேரை மாத்தி மாத்தி சண்டை போட்டு தான் இருந்தோம். நாங்க சொல்லுங்க, பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை சொல்லுது அமெரிக்கா என்னதான் களத்துல இறங்கி எங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காதீங்கன்னு பஞ்சாயத்து பண்ணியிருந்தாலும் அப்ப பஞ்சாயத்து போயினேங்கிற அந்த சமயத்தோட பாருங்க ஓயாம நாங்க சண்டை போட்டுருந்தோம்ட்டு. நடந்து கொண்டிருந்த வாரை குறித்தும் இந்த நடந்த வாரை நிறுத்திட்டோம்னு சொல்லி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இந்த வாரை குறித்தும் ஒரு சில விஷயங்களை தான் பாருங்க பொது வெளியில் ஓப்பனா பேச முடியும். வெளிப்படையா நிறைய விஷயங்களை பேச முடியாது. உண்மையில் பாருங்க, இந்த வாருக்கு பின்னாடி எக்கச்சக்கமான உலக உள்குத்துகள் இருக்கு. இத எந்த வகையில சொல்லணும்னு சொன்னா, மனக்கணக்குன்ற ஒரு படத்துல கமலஹாசன் டைரக்டர் வேஷத்துல வந்திருப்பாரு. அவரு செட்டுல ஷூட்டிங் போயிருக்கும் போது சைலண்ட் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் சொன்ன அந்த சைலண்ட்ன்ற வார்த்தை சுத்தி சுத்தி சைலண்ட் 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 சொல்லி கடைசியில கமலஹாசன் திரும்பி வரும் அந்த சைலண்ட்ன்ற வார்த்தை. அப்ப சொல்லுவாரு கமல், தன்வினை தன்னை சுடும்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்காக இப்படி சுத்தி சுத்தி சுடக்கூடாது என்று கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க. ஏப்பா நடந்து நிற்கிற இந்தியா பாகிஸ்தான் வார் நிறுத்திட்டாங்களாப்பா அப்படின்னு அமெரிக்கா சொல்ல, அமெரிக்கா இன்னொருத்தர் கிட்ட சொல்ல, இன்னொருத்தர் வேற ஒருத்தர் கிட்ட சொல்ல, வேற ஒருத்தர் சொல்லி 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 சுத்தி சுத்தி நம்ம நாட்டுக்குள்ள வந்து விழுது. 2 பேரும் நிறுத்திட்டீங்களாமே சண்டைய, அப்படியா தெரியாது எங்களுக்கு அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இப்பதான் பாருங்க நம்ம ஜி முப்படைகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினுக்காராம். நான் நிறுத்திட்டேன்னு ட்ரம்ப் நிறுத்தி வச்சிருக்கிற இந்த வாரை குறித்து அப்போ பாகிஸ்தான் அமைச்சர் சொன்ன அந்த வார்த்தை, ஏன்பா எங்க நாட்டில் தீவிரவாதிகள் 30 வருஷமா தண்ணி ஊத்தி நாங்க தான் உற்பத்தி பண்ணினுக்கிறோம் ட்ரைனிங் கொடுத்து, ஆனால் அது எதுவுமே எங்களுக்காக அல்ல, அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்காக தான் நாங்க எங்க நாட்டில் தீவிரவாதிகளை உற்பத்தி பண்ணினுக்கிறோம்னு பகிரங்கமாகவே டெலிவிஷன்ல பாகிஸ்தான் அமைச்சர் சொன்னது உண்மையாயிடுச்சு. அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கேச்சு வச்சு பார்க்கும்போது சுய கௌரவம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சுய கௌரவம் கூட பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடாது. என் வழியாகத்தான் உங்களுக்கு சுய கௌரவம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பாருங்க, உங்க நாட்டோட போரை நிறுத்திட்டேன்ட்டு நான் தான் அறிவிப்பேன்னு சொன்னேன். சூர்யா சொல்ற மாதிரி ஒன்ஸ் அகைன் மறுபடியும் சொல்றோம், நான் சாகணும்னாலும் நான் தான் முடிவு பண்ணணும், நீ சாகணும்னாலும் நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி என் நாட்டில் என்ன நடக்கணும்னு நான் தான் செய்வேன், நான் தான் முடிவு பண்ணுவேன், நீங்க என்ன செய்யணுன்றதையும் நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன இந்த விஷயத்தை குறித்து ஒட்டுமொத்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்துல நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.